பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தரங்களுக்கு ஒதுக்கி தந்தார். அதற்காக அவர் கண்டண்டைக்கும் சோத்திரம். கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லும் பொழுது மத்தேயு 4:4 சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு தொடர்ந்து ஞாபகத்தில் வந்து கொண்டே இருக்கு. அதாவது மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனிடத்தில் இருந்து அவருடைய வாயிலிருந்து வெளிப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலுமே பிழைப்பான் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ தேவனுடைய வார்த்தை என்றால் என்ன? அதுதான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து. இப்போ ஆதியாகமம் 1:1 இருந்து வெளி 22:21 வரையும் இருக்கிற சகல வேத வாக்கியங்களும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே சொல்கிறது என்பதை வேத வாக்கியம் நிரூபிக்கிறது. யோவான் 1:1, யோவான் 1:14, யோவான் 1:29 ஆகிய 3 வேத வாக்கியங்களும் தெளிவாக அதனை நிரூபிக்கிறது. அப்போ வேத வார்த்தை சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரஸ்தாபிக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாங்கள் ரோமர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திற்கு போவோம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திற்கு போவோம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மறுபடியும் சொல்கிறேன், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அப்போ அறியாமல் இருக்கிறீர்களான்னு பவுல் அப்போஸ்தலர் அல்ல கேட்கிறது, பரிசுத்த ஆவியானவரே கேட்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன கேள்வியை கேட்கிறார்? உங்களுக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் என்ற சொல்ல நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா? அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் என்ற சொல்ல நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா? அப்போ கிறிஸ்தவர்களை பார்த்தே இந்த கேள்வியை பரிசுத்த ஆவியானவர் எழுப்புகிறார். என்றால் இந்த கேள்விக்கு உங்களுக்கு மறுமொழி பதில் உங்களால் கொடுக்க முடியாது என்று சொன்னால் பரிசுத்தமான வாழ்க்கை நீங்கள் வாழ முடியாது. அதாவது ரோமர் 6:1-2 பாவம், அந்த பாவம்தான் மனுஷகுலத்தின் பிரச்சனை என்பதை பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் தெளிவாக கூறியிருந்தார். இப்பொழுது அந்த பிரச்சனைக்கு தீர்வு ரோமர் 6:3, ரோமர் 6:4, ரோமர் 6:5 என்ற 3 வசனங்களிலும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனபடியால் அதில் இருக்கிற மிக முக்கியமான வேத வார்த்தைகளை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் என்றால் நீங்கள் அதை அறியாமல் இருக்கிறீர்களா? அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் என்றால் நீங்கள் அதை அறியாமல் இருக்கிறீர்களா? அப்போ 3 மிக முக்கியமான விஷயத்தை எடுத்து இந்த வேத வார்த்தையில் பிரசங்கிக்க வேண்டியதாக இருக்கு. 1 கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம், 2 அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம், 3 அறியாமல் இருக்கிறீர்களா? இந்த அறியாமல் இருக்கிறீர்களான்ற விஷயத்தை பற்றி நாங்கள் ஏற்கனவே தெளிவாக அதனை பற்றி நான் உங்களுக்கு பிரசங்கித்திருக்கிறேன். இன்றைக்கு மற்ற வேத வாக்கியங்களுக்கு போவோம். அதற்கு முதல் ஜெபத்துக்கு கடந்து செல்வோம்.
அரிமானங்கள் பிதாவே உமக்கு சோஸ்திரம், பரலோகத்தின் தேவனே உமக்கு அண்டண்டைக்கும் சோஸ்திரம். இந்த அருமையான நேரத்தை நீர் எங்களுக்கு ஒதுக்கி தந்தீர், அதற்காக எண்டண்டைக்கும் சோஸ்திரம் பிதாவே. உம்முடைய குமாரன் என்றும் பாராமல் அவரை எங்களுக்காக இந்த பூவுலகத்திற்கு அனுப்பி அவரை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் தவறீர் நீர் எங்களை மீட்டு கொண்டீர். அதற்காக உமக்கு அண்டண்டைக்கும் சோஸ்திரம். அந்த குற்றமற்ற மாசற்ற வெளியேறப்பெற்ற நன்மையானவைகளை பேசும் அந்த இரத்தத்திற்காக அண்டண்டைக்கும் சோஸ்திரம். அந்த இரத்தத்தினால நாங்கள் முற்றும் முழுதுமாக அந்த பாவத்திலிருந்து விடுதலை அடைந்தோம். அந்த இரத்தத்தினாலே எங்களுடைய பாவங்கள் கழுவப்பட்டது. அந்த இரத்தத்தினாலே எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அந்த இரத்தத்தினால பாவத்தின் கடன்கள் முற்றும் முழுதுமாக செலுத்தப்பட்டது. அது மட்டுமல்ல, தவறீர் அந்த இரத்தத்தினாலே எங்களை நீதிமான்களாகவும் பரிசுத்தவான்களாகவும் ஏற்படுத்தினீர். அதற்காக உமக்கு அண்டண்டைக்கும் சோஸ்திரம். இந்த நேரத்தில் இந்த வேத வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகள் எல்லோரையும் தவறீர் ஆசீர்வதித்து அபிஷேகிக்க வேணும் என்றும் உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணும் என்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து அவர்களுக்கு நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னொன்று போதனையை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். Hallelujah, hallelujah. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. அப்போ இந்த டோமர் 6:3 என்ற வேத வாக்கியத்தில் குறிப்பாக ஒரு 2 விஷயத்தை பரிசுத்த ஆவியானவர் கேட்கிறார். இதனை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் என்பதை அறியாமல் இருக்கிறீர்களா? அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் என்பதை பற்றி அறியாமல் இருக்கிறீர்களா என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் கேட்கிறார். இந்த அறியாமல் இருக்கிறீர்களான்ற விஷயத்தை பற்றி ஏற்கனவே நான் உங்களுக்கு கூறியிருக்கிறேன். அப்போ 2 முக்கியமான விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள வேணும். தகவல்கள் இல்லாமல், முதலாவது தகவல்கள் இல்லாமல் அறியாமல் இருக்கிறீர்களா அல்லது அறிய விருப்பம் இல்லாமல் இருக்கிறீர்களா? இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய கேள்வி. போதிய தகவல்கள் இல்லாமல் நாங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கிற வேத வார்த்தைகளை அறியாமல் இருக்கிறோம் என்று சொல்லி ஒரு சாரார் சொல்லலாம். இன்னொரு சாரார் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு அறிய விருப்பம் இல்லை, எங்களுக்கு அதை நாங்கள் அதை கேட்கிறதற்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை என்று சொல்கிறார்கள். அப்போ இந்த 2 சாரார்களையும் பற்றி நாங்கள் பார்த்தோம். கடைசியாக அறிய விருப்பம் இல்லாமல் இருக்கிறீர்களான்ற விஷயத்தை பற்றி நான் நீண்ட நேரம் உங்களுக்கு பிரசங்கித்திருந்தேன். அப்போ கடைசியாக அந்த செய்தியில் குறிப்பாக மனோதத்துவத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டிருந்தேன். இப்போ அதில் இருந்து ஆரம்பித்து நாங்கள் தொடருவோம். அப்போ இந்த மனோதத்துவம் என்று சொல்லும் பொழுது இதுதான் இன்றைய சகல சபைகளிலும் அநேகமான சபைகள் எந்த காலமும் விதிவிலக்கு உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அநேகமான சபைகளில் மனோதத்துவமே சுவிசேஷமாக பிரசங்கிக்கப்படுகிறது என்பதை நான் கூறியிருந்தேன். அதை மறுபடியும் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். அநேகமான சபைகளில் மனோதத்துவமே சுவிசேஷமாக பிரசங்கிக்கப்படுகிறது. அதே நேரம் அநேகமான வேதாகம கல்லூரிகள் மனோதத்துவத்தை போதிக்கிறதே தவிர அவர்கள் வேதத்தை போதிக்கிறதாக இல்லை. மறுபடியும் சொல்லுறேன், அநேகமான வேதாகம கல்லூரிகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை அவர்கள் போதிப்பதாக இல்லை. அதற்கு பதிலாக வேதத்தில் சம்பந்தப்படாத அநேகமான மனோதத்துவ கோர்சஸ்களையும் அநேகமான வெவ்வேறு ஒருவித தொடர்பும் இல்லாத கோர்சஸ்களை அநேகமான வேதாகம கல்லூரியில் போதிக்கிறார்கள். அப்போ சுருக்கமாக சொல்ல போனால்,
வேதாகம கல்லூரிகள் என்று சொல்லி இயங்குகிற அநேகமான கல்லூரிகள் அவர்கள் மனோதத்துவ நிபுணர்களையே உருவாக்குகிறார்கள் என்று சொல்கிறது தான் பொருத்தமாக இருக்கிறது. அவர்கள் போதகளை, அந்த கல்லூரிகள் போதகர்களை உண்டாக்கவில்லை, அதுக்கு பதிலாக போதகர்களை உண்டாக்குறார்கள். அப்போ என்ன மாதிரியான போதகர்களை உண்டாக்குறார்கள்? மனோதத்துவத்தை போதிக்கிற போதகர்களை உருவாக்குறார்களே தவிர வேதத்தை போதிக்கிற போதகர்களை அவர்கள் உருவாக்குவதில்லை. காரணம், அவர்களுடைய வேத அந்த அட்டவணை மற்றது நிகழ்ச்சி நிரல் சகலத்திலையும் மனோதத்துவமே மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இப்படி இருக்க நாங்கள் இந்த கிறிஸ்துவுக்குள் ஞான ஸ்நானம் என்றால் என்ன என்ற விஷயத்தை பற்றி சற்று விவரமாக பார்ப்போம். ரோமர் 6:3 சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவுக்குள் ஞான ஸ்நானம். அதான் நான் ஏற்கனவே வாசித்திருந்தேன். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றதே அறியாமல் இருக்கிறீர்களா? அப்போ பரிசுத்த ஆவியானவர் இந்த 2 சொற்களையும் குறிப்பாக நம்மிடத்தில் கேட்கிறார். இந்த 2 சொற்களுடைய அர்த்தம், அதனுடைய பொருள் உங்களுக்கு விளங்காமல் இருக்கிறதா? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம், அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் என்ற சொற்களினுடைய பொருள், ஆவிக்குரிய பொருள் உங்களுக்கு விளங்காமல் இருக்கிறதா என்று பரிசுத்த ஆவியானவர் கேட்கிறார். அப்போ நாங்கள் இதை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக பார்ப்போம். பாவியாயிருக்கிற மனுஷன் தேவனால் கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததிலும் வெளிப்படுத்தும் பொழுது அவன் அந்த பாவத்துக்கு மரித்து அதிலிருந்து விடுதலை பெற்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறான். இந்த உண்மையை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். பாவியாயிருக்கிற மனுஷன் தேவனால் கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதிலும் வெளிப்படுத்தும் பொழுது அவன், அந்த பாவி, பாவத்துக்கு மரித்து, அந்த பாவத்துக்கு மரித்து அதிலிருந்து விடுதலை அடைந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று அவன் பிழைத்திருக்கிறான் என்ற ஒரு உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இதனையே நாங்கள் டட்சிப்பு என்று சொல்கிறோம். அப்போ டட்சிப்பையும் அதற்கு வழிநடத்தும் முறை பற்றியும் அதன் பிரதிபலன்களை பற்றியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26:18 பவுல் அப்போஸ்தலருக்கு கூறியிருப்பதை பார்ப்போம். நாங்கள் இப்பொழுது அப்போஸ்தலர் 26:18 போவோம். அவர்கள் என்ன பெற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருள விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன் என்றார். அப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பவுல் அப்போஸ்தலருக்கு ரட்சிப்பென்றால் என்ன, அதை எப்படி அதை நடைமுறைப்படுத்துகிறது, அதனுடைய பிரதிபலன்கள் என்ன என்பதை சுருக்கமாக பவுல் அப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்தியிருந்தார். அப்போ பாவியான மனுஷன் கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததிலும் தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தும் பொழுது முதலாவதாக அவன் பாவ மன்னிப்பை பெறுகிறான். இரண்டாவதாக பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தை அவன் பெறுகிறான். அடுத்ததாக இருளை விட்டு ஒளிக்கு செல்கிறான். சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடம் செல்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக கூறியிருக்கிறார்.
அப்போ இந்த ரட்சிப்பின் பிரதிபலன்களை பரிபூரணமாக பெற்றுக்கொள்வதற்கு கிறிஸ்துவுக்குள் விசுவாசி சரீர ரீதியாக இணைய வேண்டும் என்பது தெளிவாகிறது. கவனமாக நாங்கள் இப்பொழுதுதான் மிக முக்கியமான விஷயத்துக்காக வருகிறோம். ரட்சிப்பென்றால் என்ன, அதில் ஏற்படுகிற நன்மைகள் என்ன, அதன் பிரதிபலன்கள் என்ன என்பதை பார்த்தோம். இப்பொழுது ரட்சிப்பினுடைய பலாபலன்களை, அதனுடைய பிரதிபலன்களை பரிபூரணமாக அனுபவிக்க வேண்டுமாயிருந்தால் ஒரு விசுவாசி சரீர ரீதியாக கிறிஸ்துவோடு இணைய வேண்டும் என்பது தெளிவாக இருக்கிறது. சரீர ரீதியாக இணைய வேண்டும். அப்போ இதை பற்றி மார்க் 16:16 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான ஒரு வேத வாக்கியம். திருப்பி இதை நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். ஒரு பாவியான மனுஷன் இயேசு கிறிஸ்துவில் முற்றும் முழுதுமாக அவரிலையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததிலையும் தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தும் பொழுது அந்த பிரதிபலன்கள், அந்த ரட்சிப்பை அவன் பெறுகிறான். அந்த ரட்சிப்பின் பிரதிபலன்களை அவன் பூரணமாக அவன் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் அவன் கிறிஸ்துவோடு சரீர ரீதியாக இணைந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் மறந்து கொள்ள வேண்டும். சரீர ரீதியாக அவன் இணைந்து கொள்ளவில்லையா இருந்தால் அந்த ரட்சிப்பினுடைய பிரதிபலன்கள், பலாபலன்கள் ஒன்றையும் அவன் அனுபவிக்க முடியாது. அப்போ இதை தெளிவாக ஒரு சின்ன ஒரு வேத வாக்கியத்தில் மார்க் 16:16 நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அந்த சரீர ரீதியாக, அதாவது ரட்சிப்பினுடைய பலாபலன்களை, ரட்சிப்பினுடைய பிரதிபலன்களை ஒருவன் அனுபவிக்க வேணுமா இருந்தால் அவன் கிறிஸ்துவோடு அவன் சரீர ரீதியாக இணைந்திருக்க வேண்டும். இதனையே மார்க் 16:16 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாக அவன் விசுவாசத்தின் மூலம் கிறிஸ்துவோடு இணையும் பொழுது அதனையே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஞானஸ்நானம், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ ஒரு மனுஷன் முதலாவதாக விசுவாசம் உள்ளவனாக வேணும். அவன் கிறிஸ்துவில் தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டும். அடுத்தது கிறிஸ்து தனக்காக சிலுவையில் என்ன செய்தார் என்பதில் அவன் தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டும். அப்படி விசுவாசத்தை வெளிப்படுத்தும் பொழுது அவனுக்கு என்ன நடக்குது என்று சொன்னால் ஞானஸ்நானம் ஏற்படுகிறது. ஞானஸ்நானம் ஏற்படுகிறது. அப்போ ஞானஸ்நானம் என்று சொன்னால் கிறிஸ்துவனுடைய சரீரத்துக்குள்ள அவன் இணைந்து கொள்கிறான். கிறிஸ்துவன் சரீரத்துக்குள் அவன் இணைந்து கொள்கிறான். இதனையே ஞானஸ்நானம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இதனையே கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம். அப்போ விசுவாசம் உள்ளவனாகி இயேசு கிறிஸ்துவோட சரீர ரீதியாக இணைதலையே கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ இந்த சரீர இணைப்பின் மூலம் கவனமாக கேட்டுக்கொள்ள வேண்டும். இந்த சரீர இணைப்பின் மூலம் ஒரு பெரிய மிக முக்கியமான ஒரு நன்மை அந்த பாவியான மனுஷனுக்கு கிடைக்கிறது.
கிறிஸ்து இயேசுவில் விசுவாசத்தை வெளிப்படுத்தி அவர் சிலுவையில் செய்ததில் தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தும் பொழுது அவன் கிறிஸ்துவனுடைய சரீரத்தோடு இணைந்து கொள்கிறான். எப்படி இணைந்து கொள்கிறான்? விசுவாசத்தின் மூலம் இணைந்து கொள்கிறான். அப்போ அந்த விசுவாசத்தின் மூலம் இணைந்து கொள்வதைத்தான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இப்படி சொல்லலாம், கிறிஸ்துவுக்குள் ஞான ஸ்நானம் என்று நாங்கள் சொல்ல முடியும். அப்போ இந்த சரீர ரீதியான இணைப்பின் மூலம் கிறிஸ்துவுக்கு உரிய எல்லாம் அந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த விசுவாசிக்கும் உண்டு என்பதை அந்த விசுவாசிக்க வேணும். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். சரீர ரீதியாக இயேசு கிறிஸ்துவோடு விசுவாசத்தின் மூலம் ஒருவன் இணையும் பொழுது அதனை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் என்று நாங்கள் சொல்கிறோம். அப்போ ஞான ஸ்நானம் என்று சொன்னால் அதனுடைய பொருள் ஒரு இணைப்பை சொல்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அப்படியாக ஒரு இணைப்பு ஏற்பட்ட உடனே அந்த விசுவாசிக்கு கிறிஸ்து இயேசுவுக்கு உரிய எல்லாம் அவனுக்கும் கொடுபடுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவனுக்கும் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்தவனுக்கு கிறிஸ்து இயேசுவனுடைய சகலதும் அவனுக்கும் கொடுக்கப்படுகிறது. எப்படி கொடுக்கப்படுகிறது? கிறிஸ்து தேவனாக இருக்கிறார். அப்போ கிறிஸ்து தேவனாக இருக்கிறபடியால் அவருக்கு ஆரம்பமும் இல்லை, அதாவது முடிவும் அவருக்கு இல்லை. அப்போ கிறிஸ்து தேவனாயிருக்கிற கிறிஸ்துவோட விசுவாசத்தின் மூலம் சரீரத்தில் இணைந்த ஒருவன் கிறிஸ்துவுக்குரிய எல்லாவற்றிலும் அவன் பங்கு பெற்றுகிறான் என்ற ஒரு உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கிறிஸ்து எப்படி அது சாத்தியமாகுது என்று சொன்னால், கிறிஸ்து இயேசு யார்? அவர் தேவன். அப்போ அவருக்கு ஆதியும் இல்லை, அவருக்கு அந்தமும் இல்லை. அதே மாதிரி அவருடைய சரீரத்தில் விசுவாசத்தின் மூலம் இணைந்து கொண்ட ஒருவன் அவருக்கு இருக்கிற சகலதையும் அவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்ற ஒரு உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் இதை சொல்ல வேண்டியது மிக முக்கியமான ஒரு விஷயம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் என்றால் என்ன என்பதை பற்றி ஒரு கிறிஸ்தவன் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கிறிஸ்து இயேசுவிலும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததிலும் ஒரு பாவியான ஒரு மனுஷன் தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தும் பொழுது அவனுக்கு என்ன நடந்தது என்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டும். அவனுக்கு என்ன நடந்தது என்று சொன்னால், கிறிஸ்து இயேசுவோட சரீர ரீதியாக அவன் இணைந்து கொண்டான். அந்த இணைப்பையே இங்கு ஞானஸ்நானம் என்று சொல்லப்படுகிறது. அந்த இணைப்புக்கு பேர் கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம். பாவியான மனுஷன் விசுவாசத்தை வெளிப்படுத்தி கிறிஸ்து இயேசுவுக்குள் மூழ்கினான், கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கொண்டான், கிறிஸ்து இயேசுவுக்குள் ஞானஸ்நானம் பெற்றான் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியாக சரீர ரீதியாக இணைந்து கொண்ட ஒருவன் அவனுக்கு கிறிஸ்து இயேசுவுக்குரிய சகலதும் அவனுக்கும் கொடுபடுகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அது எப்படி சாத்தியமாகுது என்று சொன்னால், கிறிஸ்து இயேசு தேவனாக இருக்கிறார். அப்போ தேவன் என்ற ரீதியில் பார்க்கும் பொழுது அவருக்கு தொடக்கமும் கிடையாது, அவருக்கு முடிவும் கிடையாது. அதே மாதிரி அவரோடு சரீர ரீதியில் இணைந்து கொண்ட ஒரு மனுஷனுக்கும் தொடக்கமும் இல்லை, அவனுக்கு முடிவும் இல்லை. அதே நிலைமையில தான் எந்த ஒரு விசுவாசியும் இருக்கிறான் என்ற ஒரு பெரிய ஒரு உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து இயேசு அப்போ நாங்கள் பார்க்கும் பொழுது கிறிஸ்து இயேசுவனுடைய கடந்த காலம், அந்த விசுவாசியினுடைய கடந்த காலம், கிறிஸ்து இயேசுவனுடைய நிகழ்காலம், அந்த விசுவாசியினுடைய நிகழ்காலம்.
கிறிஸ்து இயேசுவனுடைய வருங்காலம், அந்த விசுவாசியினுடைய வருங்காலம். அப்போ கிறிஸ்து இயேசுவுக்குரிய எல்லாவற்றிலும் அவனுக்கு உரிமை உண்டு என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். கிறிஸ்து இயேசுவுக்கு உரியதெல்லாம் அவனுக்கும் கொடுக்கப்படுகிறது. அப்போ அதை எப்படி நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால், சரீர ரீதியாக இணைய வேண்டும். அப்போ எப்படி சரீர ரீதியாக இணைய வேண்டும்? கிறிஸ்துவை விசுவாசித்து, அந்த கிறிஸ்து சிலுவையில் செய்ததை விசுவாசித்து, முழுதுமாக அந்த விசுவாசத்தில் தங்கி இருக்கும் பொழுது ஒவ்வொரு பாவியான மனுஷனுக்கும் அவன் விசுவாசத்தை வெளிப்படுத்தின உடனே இந்த இணைப்பு அவனுக்கு ஏற்படுகிறது. இந்த இணைப்பு கிறிஸ்துவோட அவன் இணைக்கப்படுகிறான். நான் கிறிஸ்துவோடு இணைந்தேன், நான் கிறிஸ்துவோடு சரீர ரீதியாக இணைந்தேன் என்று சொல்லி ஒருவன் விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசத்தின் மூலம் கிறிஸ்துவோடு இணைந்த விசுவாசி கிறிஸ்துவோடு கூட அவருடைய மரணத்துக்குள்ளும் பங்கு பெற்றுகிறான். அப்போ கிறிஸ்துவனுடைய கடந்த காலம், கிறிஸ்துவனுடைய நிகழ்காலம், கிறிஸ்துவனுடைய வருங்காலம் எல்லாவற்றிற்கும் அந்த விசுவாசி அவனுக்கும் அதில் பங்கு இருக்கிறபடியினால், கிறிஸ்துவுக்குரிய எல்லாவற்றிலும் அவனுக்கும் பங்கு இருக்கிறபடியினால், அப்போ விசுவாசத்தின் மூலம் இணைந்த விசுவாசி கிறிஸ்துவோடு அவருடைய மரணத்துக்குள்ளும் அவன் பங்கு பெற்ற. அப்போ 2000 வருஷத்துக்கு முந்தி நடந்த அந்த மரணத்தில் விசுவாசத்தை வெளிப்படுத்துறதன் மூலம் ஒரு பாவியான ஒரு மனுஷன் தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தினதன் மூலம் அவருடைய மரணத்துக்குள்ளேயும் அவன் பங்கு பெற்றுகிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியாயின் அவர் சிலுவையிலே அறையப்பட்ட பொழுது, ஏன்னா கடந்த காலமெல்லாம் அந்த விசுவாசிக்கு உரியது. அப்போ கடந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார், இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார். அப்போ அவரில் விசுவாசத்தை வெளிப்படுத்தினவனுக்கு அவரோடு தானும் சிலுவையில் அறையப்பட்டு அவரோடு தானும் மரித்ததாக அவன் அந்த 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 சலுகை அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. விசுவாசத்தின் மூலம் அந்த பாரிய சலுகை அந்த விசுவாசிக்கு கொடுக்கப்படுகிறது. அவர் மரித்த பொழுது அவனும் அவரோடு கூட மரித்தான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ என்ன நான் சொல்கிறேன் என்று சொன்னால், விசுவாசத்தின் மூலம் கிறிஸ்துவோடு இணைந்த விசுவாசி கிறிஸ்துவனுடைய மரணத்துக்குள் அவனும் பங்கு பற்றினான். கிறிஸ்துவோடு சிலுவையிலே அவன் அறையப்பட்டான், கிறிஸ்துவோடு அவன் மரித்தான். அப்போ அவருடைய மரணத்துக்குள்ளே அவனும் பங்கு பெற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை தேவன் அவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அப்போ அவர் சிலுவையில் மரித்ததனாலே என்ன நன்மை ஏற்பட்டது? பாவியான மனுஷனுடைய பாவத்தின் கடன்கள் எல்லாம் முழுதுமாக செலுத்தப்பட்டது. அதே நேரம் அந்த பாவியான மனுஷன் தற்பொழுது விசுவாசியாகி, நான் இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டேன், இயேசு கிறிஸ்து மரித்த பொழுது நானும் சிலுவையில் மரித்தேன் என்று சொல்லி அவன் விசுவாசிப்பானா இருந்தால், அந்த பாவத்திலே இருந்து, அந்த பாவத்தினுடைய வல்லமை முழுதுமாக முறைக்கப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நேரம் சமீபமாகிவிட்டது. இதை பற்றி நான் விவரமாக உங்களுக்கு போதிக்க வேண்டியதாக இருக்கு. அடுத்த செய்தியில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் and ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.